பேரன்பு மிக்க பக்த கோடிகள் அனைவருக்கும் முருகனடியார்கள் சீனிவாசன் விஸ்வநாதனின் பணிவன்புடன் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு நமது சேனலில் புதிய தொகுப்பாக ஸ்ரீரங்க மகாத்மியம் திரு கிருஷ்ணபேமி அண்ணா அவர்களின் தெய்வீக அருளை உங்களுக்கு வழங்குவதில் பெருமைப்படுகிறேன். வணக்கம். முருகனடியார்கள் சீனிவாசன் விஸ்வநாதன். ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே. கோவிந்த நாம சங்கீர்த்தனம். கோவிந்தா கோவிந்தா. பிறகு சில பிள்ளைகள் பிறந்தார்கள் மனுவுக்கு. மிருகே சரியாதி திஷ்டே திஷ்டே கரூஷகான் நரிஷ்யந்தம் பிஷத்ரஞ்சே நபகஞ்சே கவிம் விபும். மிருகன் சரியாதி திஷ்டன் திருஷ்டன் கரூஷகன் நரிஷ்யந்தன் பிஷத்ரன் நபகன் கவி என்று 10 பிள்ளைகள். ஸ்ரத்தா கிரமேண சுசுவே தசபுத்திரான் மகாரதானி தாம் திருஷ்ட்வா பிரபவி ஹரிஷம் வைவஸ்வத மனுமிருப தசாஸ்யாம் புத்திராநாதே ஜுபதிமேகா தசங்கிருதி என்று வேதம் சொல்ற. இந்த காலத்துல வைவா, அந்த காலத்துல வேதம் சொல்றது ஒவ்வொருத்தருக்கும் 10 பிள்ளை வேணும்னு சொல்றது. ஏன்னா நிறைய ஜனங்களை கண்டு அசூயப்படக்கூடாது, கர்ப்பத்திலேயே கலைச்சிடக்கூடாது, பொன் குழந்தையா இருந்தா கொண்டுவிடக்கூடாது. இப்பெல்லாம் எல்லா பாபமும் வந்துடுத்தா. இப்போ சர்வ பாபமும் வந்துடும். ஆண் குழந்தையா பெண் குழந்தையா அது எப்படி பிறக்கும் எல்லாத்தையும் ஸ்கேன் பண்ணி பார்த்து வேண்டாம்னா கொண்டு விடலாம். எல்லாத்துக்கும் துணிச்சல் வந்துடுத்து. மேலும் பொம்மநாட்டிகளுக்கு வெக்கம் இல்லாதபடியும் போயிடுத்து, புருஷாளுக்கும் வெக்கம் இல்லாதபடி போயிடுத்து. அது மாதிரி சாதனங்கள் இப்ப வந்து கொடுத்து. அதனால கன்றால் பூர்வபட்சமா கூட இதை பேச பிடிக்கல எனக்கு. இதெல்லாம் பூர்வபட்சமா கூட பேச பிடிக்கல. அந்த அளவுக்கு ப்ரூணஹத்திங்கிற பாபம் இது. கர்ப்பத்தை கலைக்கிறதோ கர்ப்பத்தை கொல்றதோ இது பிரம்மஹத்திக்கு சமானம். ப்ரூணஹத்தின்னு ஒரு பாபமாக சொல்றது நம்முடைய சாஸ்திரங்கள். மகர்ஷிகள்லாம் சொல்லியிருக்கா நிறைய ஜனங்கள் வேணுங்கிறா. இப்பெல்லாம் என்ன பண்றா, ஜனங்களை கண்டு அசூயப்படுத்துறா. ஆனா ஒரு தனி டிபார்ட்மெண்ட் கால்நடை அபிவிருத்தின்னு பண்ணிட்டு இருக்கு. அதுவும் பேர் தான் கால்நடை அபிவிருத்தின்னு பேர் தான். லாரியா பசுமாடி ஏற்றி போறது, லாரியா பசுமாடி ஏற்றிட்டு கொஞ்ச நாள் பசுமாடியே காண முடியாது போல இருக்கு. ஆனா கால்நடை அபிவிருத்தின்னு ஒரு தனி இது ஏற்பாடு. ஸ்ரத்தா கிரமேண தாம் திருஷ்ட்வா பிராபவி ஹர்ஷம் வேத வேதாந்த தத்வஜ்ஞா. அந்த 10 பிள்ளைகளுமே ரொம்ப சாஸ்திரங்கள் படிச்சு தனுர் வேதங்களை சிறந்தவர்களாக ஜேஷ்டனான இக்ஷ்வாகுதான் அனுசரித்து ராஜ்ய நிர்வாகம் பண்றவர்களா இருக்கிறாளா. எல்லாத்துக்கும் காரணம் ரங்கநாதன். ஒரு குடும்பத்தை அப்படி வளர்க்கிறான். குடும்ப விருத்தியும் தனதானிய விருத்தியும். ஒரு குடும்பத்தை அப்படி வளர்க்கிறான் நாம் ரங்கநாதன். ரங்கநாதஸ்ய கிருபையா தார புத்திர தனை சதா சம்பூர்ணம் ஸ்வகிருகம் திருஷ்டா. திருஷ்ட பலன் தானே எல்லாரும் கேட்பா, மோட்சம் அப்புறம் தானே. எல்லாரும் என்ன கேட்கிறா, நாம அஸ்மாகம் சக குடும்பானாம் க்ஷேமஸ்தைரிய வீரிய விஜய ஆயுர் ஆரோக்கிய ஐஸ்வர்யானாம் அபிவிருத்தியர்த்தம்னா பூஜை சித்த நேரம் சங்கல்பம் வெகுநேர சங்கல்பம். சில பிரார்த்தனையும் வெகுநேரம், பூஜை சித்த நேரம். சங்கல்பம் தானே ஆசை, எல்லாருக்கும் சங்கல்பம் தானே. பகவான் என்ன பண்ணா அதை முதல்ல கொடுக்கணும். ரூபம் ஆரோக்கியம் அர்த்தாம்ச இதை முதல்ல கொடுக்கணும். ஆனா அவன் அபிப்பிராயம் என்ன, அபவர்க்க பிரதோகரி முள்ளு இதெல்லாம் கொடுத்து அவனை பக்தனா பண்ணி கிட்டக அழைச்சி கடைசியில மோட்சம் கொடுத்துருவான். எடுத்ததுமே மோட்சம் கொடுத்தா வரமாட்டான், பயப்படுவான். அதனால உனக்கு அனுகூலமான குடும்பம் கொடுக்குறேன், ஆரோக்கியம் கொடுக்குறேன், ஐஸ்வர்யம் கொடுக்குறேன், நல்ல உத்தியோக உயர்வு கொடுக்குறேன், நல்ல இடத்துல மாத்தலம் கொடுக்குறேன் இதெல்லாம் சொன்னா சந்தோஷப்படும். புத்திரேபியா பிரபது பிரேமனா. கடைசியில மனு தன்னுடைய சொத்த 10 பிள்ளைகளுக்கும் பிரிச்சு கொடுத்து விட்டு தபசுக்கு போகணும் அப்படின்னு நினைக்கிறாராம். அதனாலே தன்னுடைய 10 புத்திரர்களுக்கும் ராஜ்யத்தை விபாகம் பண்ணி கொடுத்தார். மனு தன்னுடைய ஜேஷ்ட புத்திரனா இருக்கக்கூடிய இக்ஷ்வாகுவை கூட்டார். பரம்பரையா வரக்கூடிய குல தெய்வம் கிரகத்தில் ஆராதிக்கப்படுற பகவானை ஜேஷ்டபுத்திரனுக்கு தானே கொடுக்கணும். ஜேஷ்டபுத்திரனா இக்ஷ்வாகு பார்த்து சொல்றார், ரங்கநாதனை காட்டி, அப்பா நம்ம குடும்பம் க்ஷேமமா இருக்கிறதுக்கு இந்த குல தெய்வம் தான் காரணம். இவரை ஆசிரியச்சோ நம்ம குடும்பம் க்ஷேமமா இருக்கு, இவரை மறந்துடாதே. ஏஷ தர்மச்சே சத்யஞ்சே தபசாஞ்ச பராயணம் சுகிருதானாஞ்ச சுகிருதம் பாக்யானாம் பாக்யமுத்தமம். ரங்கநாதனுக்கு சேவை பண்றதை காட்டிலும் தர்மம் ஒண்ணு கிடையாது, இதை காட்டிலும் தபசு ஒண்ணு கிடையாது, இதை காட்டிலும் புண்ணியம் ஒண்ணு கிடையாது. எங்கேயாவது கிளம்பி போயிடாது. குலதெய்வத்தை ஆராதிக்கிறத விட்டுட்டு ஏதோ புண்ணியமாக்குன்னு எங்கேயாவது போயிடாதே. இதை விட பெரிய கஷேத்திரம் இருக்குன்னு போயிடாதே, இதை விட பெரிய தபசு இருக்குன்னு போயிடாதே. நமக்கு எல்லாம் ரங்கநாதன் தான். நம்மளுக்குன்னு தகப்பனார் பிரம்மா கொடுத்திருக்கிறார். மனு கொண்டு வந்தார். சுகிருதா பிதாமகேனமே தத்தம் தரானாம் தரமுத்தமும் மங்களானாம் மங்களஞ்ச தெய்வதானாஞ்ச தெய்வதம். இப்படி பரம்பரையா வந்ததுனால தானே, பரம்பரையாத்தான் தானே குல தெய்வம்னே தயார். அப்பேற்பட்ட பாரம்பரியமா வந்ததுங்கிறது தானே உணர்த்துறார் இல்லையா. அதுலதான் இப்ப ஸ்ரீரங்கத்துல எவ்வளவு பேர்கள் இருக்கிறார். ஒவ்வொரு கைங்கரியத்துக்கு
இந்த கைங்கரியத்துக்கு இருக்கிறவாள் எல்லாரும் பரம்பரையா வந்தவா. எந்தை தந்தை தந்தை தம் மூத்தப்பன்கிறதா இங்க ஒரு கௌரவம். எந்த காலத்திலேயோ 1000 வருஷத்துக்கு முன்னாடி ராமானுஜர் இருந்திருக்கிறார். அவருக்கு முன்னாடி சட்டே ஸ்ரீரங்க இருந்திருக்கு, கைங்கரியம் பண்ணிட்டு இருந்திருக்கார். அவளுடைய பிள்ளை வந்ததுனால இப்ப கோவில்ல கொடுக்கக்கூடியதானே ஒரு சம்பளம் அவளுடைய ஜீவனத்துக்கு போதாது. இப்போ அதனால அவள் ஜீவனாந்தரத்தை தன்னுடைய விற்பிக்காக அவலம்பிச்சிருந்தாலும் கூட, ஆனால் அவள் உயிராக வச்சிருக்கா கைங்கரியத்தை. அவரு சில பேர் இருக்கா, டெல்லியில பெரிய உத்தியோகத்தில் ஒருத்தர் இருக்கார். சமயத்திலே இங்க தாயார் சன்னதியில அவர் பண்டாரி. அவர் குடும்பம் பலவிதமாக பறந்து வளர்ந்து பல கிளை கலைச்சிட்டு போயிட்டதுனால அவளுக்கு அந்த பண்டாரியான கைங்கரியம் பங்கு போட்டு அவருடைய கணக்குக்கு ஒரு 15 நாள் வரும். இந்த 15 நாள் வர வருமானத்தை கொண்டு அவ ஜீவிக்க முடியாது. அதனால உத்தியோகத்துக்கு போயிட்டார். அந்த 15 நாள் என்ன பண்ணுவார், அந்த 15 நாள் உயிரா வச்சேன்னு அங்கேன்னு வந்து அங்க பார்த்தா பெரிய கலெக்டரா இருப்பா, இங்க வந்தா ஓரமா கொஞ்சம் குடிமையை வச்சுன்னு வந்துருவாரு. இங்க மஞ்சளை உடுத்தி கொடுத்துன்னு நேரம் நிற்பார். இந்த கோவில ஏதோ பிரசாதம் சில்லறை கொடுக்காலே அதுக்காக வரல, நம்ம பரம்பரை கைங்கரியம் அதை விடக்கூடாது அப்படின்னு இன்னைக்கு ஆக்கிரகத்தோட அங்க சில பேர் கோவில்ல, நம்ம ரங்கநாதன் கோவில் இருக்கிறதுனாலதான் அந்த மரியாதைகள் அந்த பூஜைகள் பெரும்பாலும் லௌகிகம் கிட்ட அண்ட விடாம இத்தனை பேர் சின்சியரா ஒர்க் பண்றதை பார்த்து சில ஆபீசர் லௌகிகத்தை சாமர்த்தியத்தை காட்டாமன்னு வந்தா கூட, ஒரு ஆபீசர் வந்தா ஆரம்பத்துல கொஞ்சம் ஆடுவர், அப்புறம் இங்க இருக்கிறவாள் எல்லாரையும் பார்ப்பார். எல்லாருக்கும் சம்பள குறைச்சல் சத்தா அதிகம் அப்படின்னு அவரு ஒரு மூலையில நின்றுட்டு தனக்குள்ள மரியாதை வாங்கிட்டு போயிடும். பாக்கி கோவில்கள் மாதிரி இங்க ஒண்ணும் பண்ண முடியாது. ஏன்னா நிறைய பூமலைலாம் விட்டு கட்டி பலவிதமான பல்ப் எல்லாம் போட்டு மேல கச்சேரி நடத்துனா அவள் நிறைய கணக்கு எழுத முடியும். இல்ல வசதிகள் இருக்கு. இங்க 2 எண்ணெய் தீபத்தை போட்டு ஒரே ஒரு மாலையை சிம்பிளா போட்டு இன்னைக்கு புறப்பாடுங்கிறதுக்காக இன்னும் புஷ்பம் தயாராகல வல்ல, விசேஷ நைவேத்தியம் இன்னும் பண்ணி ஆகல, மேலக்காரங்க சிலுக்கே இன்னும் வல்ல, அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. நம்ம டும் 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 பூம். ஏன்னா ரொம்ப கண்ணியமா இருப்பார். அது வல்ல இது வல்ல, அது வேணும் இது வேணுங்கிறது கிடையாது. உள்ள ஆஸ்தானத்துல என்ன மாலையை போட்டு இருக்காரோ அதோடய கிளம்பிடுவார். ஒரு ஆடம்பர அலங்காரம் கிடையாது. அங்கெல்லாம் வந்தாக்க கூட்டம் நிறைய இருக்கும், ஏராளமான கூட்டம். எதை பார்க்கறதுக்கு அங்க பொய்க்கால் குதிரை ஆடுறது, மைல் டான்ஸ் வந்திருக்கு, இன்னைக்கு வான வேடிக்கை விசேஷமா இருக்கு, பெரிய மேல கச்சேரி இருக்கு, எல்லாம் பெருமாட்டு ஒருத்தரும் வரமாட்டேன். கூட்டமோ லட்சக்கணக்கான ஜனங்கள் அதை பார்க்கறது. இங்க என்னன்னா அது ஒண்ணுக்கு வாய்ப்பு இல்லாததுனால இங்க ஒரு மாலையை போட்டு அப்படின்னு நின்றுட்டா கூட பார்த்துட்டே ஜனங்கள் பார்த்துட்டே, எந்த விதமான ஆடம்பரமும் இல்லாத பொறுப்பாட்டுல ஜனங்கள் இருக்கணுமானா அது பகவானுடைய ஆகர்ஷணம் தானே. ஆடம்பரங்கள் இருந்ததுன்னா ஆடம்பரத்தை பார்த்து கூட்டம் வந்திருக்குன்னு சொல்லணும். ஆனால் ஒரு ஆடம்பரமும் கிடையாது, இருக்கிற அலங்காரம் தான், ஆனா ஜனங்கள் கூட்டமா இருக்கிறார்கள் அப்படின்னா பகவானுடைய ஆகர்ஷணம் தானே சொல்றார். அப்பா ரங்கநாதன் நமக்கு மங்களானாம் மங்களஞ்சே தெய்வதானாஞ்ச தெய்வதம் ரகசியானாம் ரகசியஞ்ச பரபிரம்ம சனாதனம். மங்களத்துக்கெல்லாம் மங்களம் அப்பா, இது தெய்வத்துக்கெல்லாம் தெய்வம். அவளதான் யதாசக்தி புரிஞ்சுக்காங்க. என்ன இருக்குன்னு மட்டும் தெரியல, என்னவோ இருக்கு. இவ்வளவு ஜனங்கள் ஆகர்ஷிக்கிறது, இவ்வளவு பெரிய நிர்வாகம் நடக்கிறது, இவ்வளவு பெரிய கோவில் மகாராஜாக்கள்லாம் வந்து கட்டி போட்டிருக்கா. ஏன் கட்டி போட்டா? போட்டு 1000 மண்டபம், அந்த மண்டபம் இந்த மண்டபம் எல்லாம் கட்டினால ஏன் கட்டினா? அந்த ராஜாக்கள்லாம் எப்பேற்பட்ட விவேகிகளா இருக்கணும், எப்பேற்பட்டவளா இருக்கணும், எப்பேற்பட்ட சிற்பங்கள் ஸ்தம்பங்கள்லாம் நிற்கிறது. எவ்வளவு கிராமமாக யனாசாசனம் பண்ணிருக்கிறார் ரங்கநாதனுக்கு. ஒவ்வொரு கைங்கரியத்துக்காக ஒரு காலத்துல மகாராணிகள்லாம் கொண்டு போட்டு நகையெல்லாம் கொண்டு கொட்டிருக்கா பெருமாளுக்கு. அன்றும் இன்றும் என்றும் பக்தர்கள் ஆயிரக்கணக்கான பேர்கள் வரா. இவளுக்கு காரணம் என்ன? இந்த என்ன இருக்கு அதான் தெரியல. அவ யதாசக்தி புரிஞ்சுக்கிறா, வரவளா யதாசக்தி புரிஞ்சுக்கிறா. ஆனா ஏதோ ஒரு ஆகர்ஷணம் உள்ள ரகசியானாம் ரகசியஞ்சே. ரகசியம் தான், அது ரகசியம்தான். ஈட்வாகோ ஜேஷ்ட புத்திரோசி தொன்ன ஆராதய மாதவம். தன்னுடைய பிள்ளையை பார்த்து சொல்றாரு, என்னுடைய ஜேஷ்ட புத்திரன் நீ, உனக்கு அந்த ரங்கநாதனை கொடுக்கிறேன், அந்த ரங்கநாதனை நீ ஆராதனம் பண்ணு. காலே விஷ்டி சசிய விருத்திகி காயத்தே புவி சம்பதம். நீ ரங்கநாதனை ஆராதிச்சானாலேயே நம்ம நாட்டுக்கு க்ஷேமம், பஞ்சம் ஏற்படாது. பஞ்சம் ஏற்பட்டுதானா, யுத்தம் ஏற்பட்டுதானா, கலகம் ஏற்பட்டுதானா, பூகம்பம் முதல்கள் ஏற்பட்டுதானா, ராஜாக்கள் கவலைப்படணும். எப்படி நிர்வாகம் பண்ண போறோம்? ரங்கநாதன் ஆராதிச்சோம்னா நம்ம நாட்டில் ஒரு கஷ்டமும் வராது, செழிப்பாக இருக்கும், சதவிதமான க்ஷேமத்தோடையும் இருக்கும் அப்படின்னா சித்த முன்னாடியே சொன்னேன். ரங்கநாதன் படுத்து இருக்கிறதுனாலதான் இவ்வளவு க்ஷேமம். பாருங்க, மற்ற இடங்கள்லாம் சுத்தி பாருங்க, எங்க பார்த்தாலும் மழை இல்லே, கஷ்டங்கள். ஆனால் இங்க மட்டும் எப்படியோ காவிரியில் ஜலம் வருதா அப்படின்னு நினைக்கிறோம், ஆனா வந்துடுறது. நம்ம சந்தியானம் பண்றது கொஞ்சம் தான், பிராதஸ்நானம் பண்றதில்லை. நம்ம எல்லாம் பிராதஸ்நானம் பண்றதில்லை, காவிரியில அனுஷ்டானம் பண்றதில்லை. ஆனா காவேரி கிருபையோட வந்துடுறாள். ஏன் வந்துடுறாள்? இதெல்லாம் பண்ணட்டும் பண்ணாத பவட்டம் பெருமாள் படுத்துட்டு இருக்கார் என்று நினைத்து கொண்டு அவள் வந்துடுறாள், நமக்கு க்ஷேமத்தை செய்கிறாள்.
வண்டினம் முரலும் சோலை மயிலினம் ஆடும் சோலை கொண்டல் நீதனவும் சோலை குயிலினம் கூவும் சோலை அண்டர்கோண அமரும் சோலை அணி திருவரங்கம் எல்லாம் மிண்டர் பகைந்துண்ணும் சோற்றை விலக்கினாய் கெடுவின் நீரே வண்டினம் முரலும் சோலை. ஸ்ரீரங்கம் வந்தாலே எப்படி இருக்கு? எங்க பார்த்தாலும் காவிரி கரை எல்லாம் பார்த்தா ஒரே சோலையா, தென்னஞ்சோலை எவ்வளவு இருக்கு, வாழ விருட்சங்கள் எவ்வளவு இருக்கு. கொண்டல் நீதானவும் மகாவிருட்சங்கள்லாம் மேகத்துல போய் தொடரதான், அது மாதிரி உண்டுதான். அது மேகத்துல தான் இந்த விருட்சங்கள்லாம் போய் தொடரதோ அல்லது மேகம் தான் உள்ள புகுந்து போறதோ அப்படின்னு தோன்றது. சந்திரன் மாளிகை சேருங்கிறார். திருவள்ளரைன்னு ஒரு கஷேத்திரம் இல்லையா, அங்க பெரியாழ்வார் இருந்த காலத்துல வந்து பார்த்தாராம். சந்திரோதயமாகி சந்திரன் போயிட்டு இல்லையா, இப்படி போயிட்டு இருக்கும்போது சந்திரனை காட்டிலும் மாளிகை பெருசா போயிட்டான். அதனால இந்த மாளிகையில ஒரு ஓட்டைகள் இருக்கும் இல்லையா, வாசல், ராஜகோபுரம்னா வாசல் வச்சிருக்கிறாள், சந்திரன் அதுல புகுந்து போயிடுறான். அவ்வளவு பெரிய மாளிகைகள்லாம் இருந்துதான் திருவள்ளரையில. பெரியாழ்வார் சொல்றார், சந்திரன் மாளிகைக்குள்ள புகுந்து போறாப்புல இருந்தது அப்படிங்கிறார். மேகங்கள்லாம் வந்து இந்த சோலையில அன்றாப்புல இருக்காம், மேகத்துல போய் உரையிறதான் இந்த சோலைகள். அப்படி அவளை வனப்பு மிக்கதா இருக்குங்கிறார். கொண்டல் நீதனவும் சோலை குயிலினம் கூவும் சோலை. குயில்கள்னா ரங்கா ரங்கா ரங்கான்னு கத்துற. குயிலினம் கூவும் சோலை அண்டர்கோன் அமரும் சோலை. தேவாதிதேவனான நம்பெருமாள் எழுந்து இருக்கிறாரே. அணி திருவரங்கம் என்ன, திருவரங்கம் ரங்கம் ரங்கமிதி ப்ரூயா என்று சொல்லியிருக்கு. ரங்கா ரங்கான்னு சொல்லிட்டு போறான். ரங்கம்ங்கிற ஒரு வார்த்தையை சொல்லக்கூட சொல்லாம ஒருத்தன் சாப்பிட்டானா, அவன் சாப்பிடுறத நாய்க்கு சாப்பிடலாம், நாய் சாப்பிடலாமே. அவன் சாப்பிடுறத நாய்க்கு போடலாம், ஏன்னா அதுக்கு நன்றி இருக்கும். இவளுக்கு இப்படி போட்டுட்டோமானா வாழை ஆற்றி நம்மளையே பார்த்து நன்றி. இவனுக்கு ராஜபோஜனம் பண்ணி வச்சுட்டு கலசினா என்னத்தை போட்டுவிட்டான், இன்னும் நன்னா இருந்திருக்கலாம், தயிர் வடை இன்னும் கொஞ்சம் நன்னா இருந்திருக்கலாம் என்று சொல்லிட்டு போ. அதுல பொருளை திருப்தி இருந்திருக்காது இவாளுக்கு போட்டோமானால். நாய்க்கு கொஞ்சம் எரிஞ்சு விட, 4 பறக்க எரிஞ்சு விட, அதுக்கு நன்றி இருக்குமே. இவாளுக்கு நன்றி இருந்தா ரங்கா ரங்கான்னு சொல்ல மாட்டாளா என்கிறார். எத்த ரங்க விமானம் தத்ர தத்ர கல்யாணமேவிஹி காலே விஷ்டிஹி சஸ்ய விருத்திஹி ஜாயதே புதி சந்ததம் ந தத்ர ஜாயதே நூனம் நாதிகா காலிசாபிவா அவக்கிரகா வினஷ்யந்தி எத்த ரங்கம் பிரதிஷ்டிதம். எங்க ஸ்ரீரங்கம் இருக்கோ அந்த இடத்துல மாரிகள் இருக்காது, அதாவது அம்மைன்னு சொல்றோம் இல்லையா, அந்த வியாதிகள் இருக்காது. காளிகான்னா காலரா, காலரா முதலேதானே ஒரே நாளை தீர்த்து கற்றுவிடுற வியாதிகள்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் ரங்க விமானம் இருக்கிற இடத்துல இருக்காதுங்கிறார். தரிசனாத் பிரஹ்வனாத் பக்தியா பூஜனாச்ச பிரதட்சிணாத். இந்த ரங்க விமானத்தை தரிசனம் பண்ணாலும் சரி, அதை பிரதட்சணம் பண்ணினாலும் சரி, அதை பூஜித்தாலும் சரி, ஆயுர் ஆரோக்கியம் ஐஸ்வர்யம் லபந்தே பூஜித்தாலும் சரி, ஆயுர் ஆரோக்கியம் ஐஸ்வர்யம் லபந்தே புவி மாணவா ஆச்சந்திரார்க்கம் ததா பூஜ்யம் அஸ்மத்வம்சே. மீண்டும் அடுத்த தெய்வீக இறை அருட்பகுதி உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது முருகனடியார்கள் சீனிவாசன் விஸ்வநாதன். வணக்கம். வெற்றிவேல் முருகன் கரோகரா, வள்ளிமலாள கரோகரா, கச்சியம்பதி சண்முகநாதன் கரோகரா. ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே.